நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்னு எல்லாரும் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை ரிஹானாவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். சரவணனுக்கு கல்யாணம் எப்படி தங்கமயில் கூட நடக்க போகுது, தங்கமயில பத்தின உண்மைகள் எப்படி வெளிவரப்போகுது, அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாண்டியனுடைய குடும்பம் எப்படிலாம் ரியாக்ட் பண்ண போறாங்க, இந்த குடும்பத்தை எப்படியாவது வாழவே விடக்கூடாது அண்ட் அவங்க முன்னேறி போகவே கூடாதுன்ட்டு சொந்த மாமாக்களே ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த சீரியல்ல ஹீரோயினோடைய சித்தி கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க ரிஹானா. சடனா அதுக்கப்புறம் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, இது பத்தி தெரியாத நிலையில நிறைய பேர் பலவிதமான காரணங்களை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க ஏன் இந்த சீரியலை விட்டு பாதியிலே போனாங்க, அவங்க யாரு, அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க அண்ட் அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ், இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகை ரிஹானா அவர்கள் சென்னையை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு இஸ்லாமிய பெண். இவங்களுடைய மதத்தால தான் இவங்களுடைய கெரியரா ஒரு பக்கம் இவங்களுடைய குடும்பமான்ற கேள்வி வந்தப்போ இவங்க அவங்களுடைய கெரியரை நோக்கி போயிட்டாங்க. அதனால இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கசப்பான சம்பவமும் நடந்திருக்கு. இவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுல மேரேஜ் நடந்ததாங்க. இவங்களுக்கு 17 வயசு இருக்கும் போது என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. 19 வயசுல திருமணம் நடந்து 24 வயசுல 2 குழந்தைங்களுக்கு தாயாவும் மாறி இருக்காங்க. அதுல 19 வயசுலயே ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. இவங்களுக்கு ஐஷு அண்ட் ரேஷ்மா அப்படின்னு 2 மகள்கள் இருக்காங்க. இதுல ஒரு மகள் 10th ஸ்டாண்டர்ட் கூட படிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய பொண்ணுக்கு அம்மான்னு சொன்னா நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யங்கான ஏஜா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீரியல்லையும் ரொம்ப பெரிய பெரிய ஆட்களுக்கு எல்லாம் இவங்க அம்மா கேரக்டர் பண்ணிட்டு வராங்க. இவங்களுடைய ப்ரொஃபஷனலே ஒரு நர்ஸா இருந்திருக்காங்க. ஆமாங்க, மேரேஜ்க்கு முன்னாடி நர்சிங் படிச்சு முடிச்சுட்டு ஹோம் நர்ஸா இருந்திருக்காங்க. அதாவது வீட்லயே ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாம நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பிரசவமான அந்த குழந்தைங்களை டேக் கேர் பண்றதுக்கும் அந்த மதரை டேக் கேர் பண்றதுக்கும் இவங்க நர்ஸாவும் இருந்திருக்காங்களாம். நிறைய சர்வீஸ்லாம் கூட அப்ப பண்ணிருக்காங்களாம். அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இவங்க அந்த சம்பளம் பத்தாத காரணத்தினால நல்லா குக் பண்றத மிர்சாவும் கன்வெர்ட் பண்ணி நிறைய பேச்சுலர்ஸ்க்கு இவங்க சாப்பாடுலாம் கொடுத்திருக்காங்களாம். இப்படி ஒரு பக்கம் 2 ஒர்க்கும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட சிஸ்டர் மூலமா தான் இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லலாம். இவங்களுடைய சித்தி பொண்ணு பாத்தீங்கன்னா பியூட்டிஷியனா இருக்காங்களாம். அவங்க காஸ்மெட்டிக் சேல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் மால்ல ஒரு ஆக்டர் இவங்கள மீட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இது போல ரோல் இருக்கு, நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்ட்டு அவங்களோட சிஸ்டரை தான் கேட்டிருக்காங்க. அவங்களோட சிஸ்டர் பயத்தோட இவங்களையும் கூட கூட்டு போயிட்டு அக்கா நீங்க வாங்க அப்படின்னு கூட கூட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க ஆடிஷன் நடந்தப்போ இவங்கள நீங்க இந்த ரோல் பண்ணுங்க அப்படின்னு நடிக்க கேட்டிருக்காங்க. இவங்களும் சரி நான் பண்றேன் அப்படின்னு பண்ணிருக்காங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் டைம் சிம்ரன் அவர்கள் சீரியல்ல நடிக்கும் போது இவங்க அந்த சீரியல்ல நடிச்சிருக்காங்க. ஆமாங்க, அக்னி பறவை அப்படின்ற சீரியல்ல இவங்க ஒரு டீச்சர் கேரக்டர் பண்ணிருக்காங்களாம். அதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் சீரியல் பொதிகை சேனல்ல. அதுக்கப்புறம் சீரியல் வாய்ப்புகள்ல இவங்களை தேடி வந்தாலும் இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால்ல மிகப்பெரிய ஒரு அடியும் பட்டிருக்கு. அந்த வழியால இவங்க ஷூட்டிங்லாம் போக முடியாம வந்த வாய்ப்புகள் எல்லாமே அப்படியே போயிருக்கு. இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே ஆஃப்டர் பேபிக்கு அப்புறம் தான் வந்திருக்காங்க. சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவங்களுடைய ஃபேமிலில ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்களாம். ஆனா கொஞ்சம் மெயினான ரோல் கிடைக்கும் போது நீ நடிக்காத, நீ இப்படி போகாத, அப்படி போகாதன்ட்டு ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய மாமியார் வீட்டுல எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்களோ அவங்களுடைய கணவர் ரொம்ப அன்பான மனுஷனா, டீ டோட்டலராம். ஆனா இவங்க இந்த இண்டஸ்ட்ரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நம்ம சமுதாயத்துக்கு அது செட் ஆகாது, நீ போகாத அப்படிலாம் அவர் ரொம்பவே தடுத்திருக்காரு. அதையும் மீறி அவங்களுக்கு நல்ல வருமானம் இந்த இண்டஸ்ட்ரி மூலமா கிடைச்சதுனால அவங்க நோன்னு சொல்லியிருக்காங்க. நீ நடிக்க போற அப்படின்னா எப்படியாவது போ அப்படின்ட்டு தவறான வார்த்தைகள்லாம் சொல்லி அவங்களுடைய கணவர் இவங்களை திட்டிட்டு விட்டுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் சிங்கிள் பேரண்டா, அதுவும் சிங்கிள் மதரா தான் 2 பெண் குழந்தைங்களை வச்சு இவங்க இப்போ வாழ்ந்துட்டு வராங்க. அந்த குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய படிப்பு செலவா இருக்கட்டும் எல்லாத்தையுமே இவங்க தனியா இருந்து பண்ணிட்டு வராங்க. இவங்க சன் டிவில பாத்தீங்கன்னா கல்யாண பரிசு அப்படின்ற சீரியல்ல ஒன் ஆஃப் த ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவிலேயே பாரதி கண்ணம்மா சீரியல், சிப்பிக்குள் முத்து, தென்றல் வந்து எண்ணெய் தொடும், செல்லம்மா, இது போல சீரியல் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது திரும்பவும் சன் டிவில கயல், ஆனந்த ராகம், ஜீ தமிழ்ல மீனாட்சி பொண்ணுங்க, அதுக்கப்புறம் அம்மன் சீரியல், இது போல சீரியல்ஸ்ல ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சீரியல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரோல்ஸ் தான் கிடைச்சிட்டு வருது. அது பாத்தீங்கன்னா இவங்களுடைய எக்ஸ்பிரஷனுக்காகவே கிடைக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய கண்ணையா இருக்கட்டும், அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனா இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப ஆப்டா அந்த வில்லிக்கு என்ன தேவையோ அதை சூப்பராகவே பண்ணுவாங்க. இவங்க படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. பித்தா அப்படின்ற ஒரு மூவிலும் பண்ணிருக்காங்க. கம்பெனி அப்படின்ற மூவில போலீஸ் ஆபீசரா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சீரியல்லையும் போலீஸ் ஆபீசரா நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு கெட்டப் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாவே இருக்கும். இவங்க ரொம்ப ரொம்ப ஒரு போல்டான லேடி
அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே ரொம்ப ஓப்பனா பேசுவாங்க. குறிப்பா இவங்க எங்க ரொம்ப பீக் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒர்க் பண்ண விஜய் டிவி சேனல்லயே 2 செலிபிரிட்டி கப்புள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல நடந்த சில விஷயங்களை மாறி மாறி இன்டர்வியூ கொடுத்து சண்டைகள்லாம் போட்டப்போ இவங்க அதுல ஒரு பக்கம் ஹீரோக்கும் இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கும் சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிருப்பாங்க. அப்பதான் இவங்களை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் வெளியாச்சு. குறிப்பா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை இவங்க கிட்ட அந்த கேள்வி கேட்காதவங்க எந்த இன்டர்வியூல இருக்க முடியாது. இவங்களுக்கும் ஆரம்ப காலகட்டத்துல சில கசப்பான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. மூவிலையும் ஒரு பெரிய ஆக்டர் மிஸ்பிஹேவ் பண்ணதாகலாம் கூட இவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. அதனாலே அவர் யாருன்னு கேட்டு இவங்களை நச்சரிச்ச காலெல்லாம் கூட இருக்கு. மூவிஸை கம்பேர் பண்ணும் போது சீரியல்ல கொஞ்சம் சேஃப் தான் இருந்தாலும் எல்லா இடத்திலும் ஆண்கள் ஒரு சிலர் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எல்லா ஆம்பளைங்களும் ரொம்ப நல்லவங்களும் இல்ல கெட்டவங்களும் கிடையாது. அதனால நீங்க உங்களுடைய ஒர்க்கை எப்பவுமே கரெக்டா பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு இவங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற வகையில அவங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க இந்த PS2 விட்டு போக காரணம் சில விஷயங்களை காசிஃபா கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்றத அவங்களே ஒரு வீடியோ மூலமா தெளிவுபடுத்திட்டாங்க. என்னன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நடந்த அந்த ஆக்சிடென்ட் மூலமா ரொம்ப நேரம் நிக்க முடியலையா. PS2ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கான டேட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கண்டினியூஸா ஆக்ட் பண்ண முடியாததுனால ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் பிரேக் எடுத்தாங்களாம். ஒரு 2 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால இவங்க சீரியலை நம்ம கண்டினியூ பண்ண வேணாம்னு முடிவு எடுத்தாங்களாம். டிஸ்கஸ் பண்ணி தான் ஆளை ஆல்டர்னேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உண்மைகள் தெரியாம யாரும் தவறா பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு ரொம்ப ஹம்பிளாவும் இவங்க பேசியிருக்காங்க. இவங்களுக்கு 2 பிரதர்ஸ் இருந்திருக்காங்க. அதுல இவங்களுடைய தம்பி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி இஷ்யூவால காலமாயிட்டாராம். சோ அந்த தவறான முடிவு எடுத்ததுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்காம். அதுல இருந்து அவங்க மீண்டு வர முடியாம ரொம்பலாம் தவிச்சாங்களாம். சோ சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்களை இவங்க ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா அண்ட் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணதுனாலதான் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்பவே சஸ்டெயின் பண்றாங்க அப்படின்ட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. இவங்க நடிச்ச சீரியல்ல உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.